ஃப்ரெண்ட்ஸ், எடுப்பாங்க நம்ம சமையலில் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பருப்பு கூட 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு பல்லாரி போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்படி கரண்டிட்டு நம்ம இது பண்ணி விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். அது கூட நான் காய்கறியை சேர்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். இதில் ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு 2-3 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாங்காவும் போட போகிறோம். மாங்காய் வந்து முதல்ல போடக்கூடாது, கடைசியில் போடணும். மாங்காய் முதல்ல போட்டோன்னா உடஞ்சிரும். அதனால் இதில் முதல்ல காய்கறி மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் இதை வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். என்னோடய ஸ்டைலில் இந்த சாம்பார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைக்கிறாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வேக வச்சோம். நல்லா வெந்துருச்சு காய். இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லி சைஸு புளி. ஏன்னா மாங்காய் போடுறதுனால ரொம்ப லைட்டாக தான் புளி போட்டுக்கணும். புளி வேண்டான்னா கூட நிப்பாட்டிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது மாதிரி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறேன். இது போட்டு நல்லா 1 நிமிஷம் விட்டாலே போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். பாருங்க, மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதோட அதிகமாக வேக விட்டால் அப்படியே உடஞ்சிடும். சாப்பாடோடு எடுத்து சாப்பிட முடியாது. அதனால தான் மாங்காய் கடைசியில் போடுறது. இது என்னோடய ஸ்டைலில் தான். இப்போ வந்து இந்த சாம்பாரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் நெய் போடலை. நல்லா கை நிறையா கொத்தமல்லி தழை போட்டுட்டு இப்போ தாளிச்சிக்க போகிறேன். இப்போ ஆயில் சூடானோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சும்மா கொஞ்சமாக 2 வெந்தயம் வாசனைக்காக. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. 2 சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன். நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.